Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் தரமா கடந்து பார்க்க போறீங்க. So வீடியோக்கு பார்த்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. And guys, ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூவாக போடுறது இல்லை. ஸோ என்ன ரீசனுங்கிறது எல்லா வீடியோஸையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இப்போது எனக்கு வெஹிக்கிள்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இருந்தால் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்னால் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிரதர் மூலியமாக இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா ராயல் என்ஃபீல்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபி எக்ஸாஸ்ட் தான். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாஸ்ட் மேலே ஹெட்லேருந்து வருதா, பாடி பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருது. ஓகேங்களா? அதுக்கு வெளியே பாருங்கள், இந்த ராயல் என்ஃபீல்டோட எக்ஸாஸ்ட்டு, இந்த பஞ்சாபி எக்ஸாஸ்ட்டு எவ்வளோ தூரம் பாருங்கள் வெளியே இருக்குன்னு. தெரியுதா? இந்த சைடு இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் வெளியே இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் BS4 அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சவுண்டு வந்து அதில் நல்லாவே வெடிக்கும், அந்த மாதிரி பாப்அப் சவுண்ட்லாம் இருக்கும். ஸோ BS6 பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. இதோட சவுண்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் போய் பார்ப்போம். இந்த வண்டியில் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3496 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 bhp பவர் அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் டார்க் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹைவேஸில் ஒரு 80 வரைக்கும் தாராளமாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டு வைப்ரேஷன் இல்லாமல் போகலாம். ஒரு 80 கிராஸ் பண்ணுறீங்கன்னா ஹேண்டில் பாக்ஸில் வைப்ரேஷன் தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். ஆனால் இந்த BS6 எப்படி இருக்குங்கிறத நான் போகும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஓல்டு பைக்ஸ்லாம் இதான் நான் ஃபீல் பண்ணது. ஸோ புது பைக்கில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ ஏன்னா நான் லாங்லாம் பார்த்தீங்கன்னா புது பைக்கில் அதிகம் போகல, அதாவது BS6. ஸோ இதில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பின்னாடி டயர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். பட்டன்ஸ் பாருங்கள், ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் திஸ் பிளாக் நல்லா இருக்கலாம் லுக்கு. எனக்கு பிளாக் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இந்த பிளாக் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்களே ஸ்டிக்கர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராயல் என்ஃபீல்டில் ஆருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிரீடம் வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணல. மெயினான விஷயம் எக்ஸாஸ்ட்காக தான் இந்த வீடியோவே. ஸோ கைஸ், என்னால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கொடுக்கணுன்னா நீங்கள் வெஹிக்கிள்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் என்னால் முடியும். நானும் எவ்வளோ பேர்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே நான் ஆல்ரெடி போட்டதாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. போட்ட வெஹிக்கிள்ஸே போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட அனலாக் மீட்டர். நாளைக்கு ரொம்பவே முக்கியமான நாள் தமிழ்நாட்டில், ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இந்த டைமில் மார்னிங் டைமில் எனக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 8:50. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆகுது. ஆக்சுவலாக இது மார்னிங் 6 o'clock பிளான் பண்ண வீடியோ. பட் இப்போ தான் எடுக்கிறேன். இன்றைக்கே வீடியோ எடுத்து இன்றைக்கே போடுற மாதிரி இருக்கும். சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதுதான் பார்த்திங்கன்னா ஐடியல் சவுண்டு. நான் தான் சொன்னேன்ல, இந்த BS4லலாம் இப்படி நீங்கள் த்ராட்டில் பண்ணி விட்டிங்கன்னா டப் 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 டப்னு வெடிக்கும். பட் BS6 பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எதிர்பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மூவ் பண்ணுவோமா கைஸ்? ஆனால் எப்போலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ், சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். ஸோ நான் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். 50யோட டாப் ஸ்பீட் BS6 செக் பண்ணி பார்ப்போமா, எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ போகுதுன்னு. நான் டிராஃபிக்காக இருக்குது, ட்ரை பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் போட்டுமே இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 36 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லி பைக்கோட ஓனர் சொல்லியிருக்காரு. 100 கைஸ், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. 120 போகும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணுவோமா எவ்வளோ போகுதுன்னு? ஆல்ரெடி கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கேன். ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். பறக்குது பாருங்கள். இன்னும் ஒரு கியர் இருக்குது, அதாவது 4th கியரில் 100 போகுது. ஆஹா, 120. நம்ம அடுத்த ரோடு போயிட்டு படுத்துருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போகும். கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் த்ராட்டிலேருந்து எடுத்தோடனே பறந்துட்டாப்புல. கேஷ் 120 ஈஸியாக போகும்னு நினைக்கிறேன். லட்சி. ஸோ ஆப்போசிட் ரோட்டை தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும்.
பிரேக்கிங் செம்மையாக இருக்குங்க. இந்த பாருங்க, அப்படியே தூக்குது வண்டி. 120 கிராஸ் பண்ணுதுங்க நார்மல் ரோட்டில் ஈஸியாக. கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் கம்மியாக இருந்தால் ஒரு 125 வரைக்குமே நார்மல் ரோட்டில் போகும் போல். ஒருவேளை நானே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 kg இருக்கேன். என் வெயிட்டுக்கே போகுது. இன்னும் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் இருந்தால் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த இடத்துட்டு எவ்வளோ போகுதுன்னு. இங்கேருந்தே நம்ம முறுக்கி பிடிச்சா தான் போக முடியும். டாப் ஸ்பீடு இனோவா நான் முந்துறேன். இப்போ முடிஞ்சா குந்திப்பார். ஆர்பிஎம் லாக் இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. லாக் இருக்கு கைஸ். வண்டி அடைக்குது பாருங்க, விட்டு விட்டு போகுது. டாப் ஸ்பீடு வேற லெவலில் போகுது. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போயிடலாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுப்போம். பப்ளிக் ரியாக்ஷன் எது கிடைக்குதான்ட்டு. ரெக்கார்டு தான் நினைக்கிறேன். 120 மேலே போனது இல்லை. யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் 120 தான் போயிருக்காங்க. இது 125 கிட்ட போயிருக்கு. அப்படி ரெக்கார்டு தான். நம்ம சொல்லிட்டோம்ல, ரெக்கார்டு தான். அப்படியே இப்படி யூட்டன் அடிச்சிடலாம் கைஸ். இந்த கூட்டம் சண்டைலாம் நடந்துச்சுன்னா தண்ணி ஃபோர்ஸாக அடிப்பாங்களே, அந்த வெஹிக்கிள். ஆக்சுவலாக அது இங்கெல்லாம் ஒர்த்து இல்லை. நம்ம ஊரில் பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டில் வேணால் யூஸ் ஆகும். என்னடா பண்ணுறீங்க? போகலாமா? கேஸ், நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் வரா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளாக் ராயல் என்ஃபீல்டுக்கு நீங்கள் பிளாக் கலர் ஹார்ட் கூட போடலாம். அது புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தம் சிம்பிள் ஓகேங்களா கொடுத்துட்டு போங்க. ஏன்னா எனக்கு தெரியணும் புதுசாக யாரும் வரீங்களா, இல்லை ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்னும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் ராணி ரோட்டை பிளாக் இந்த சைடு வந்துடாப்பா, நான் இன்னும் வாழணும். என்னதான் நம்ம சேஃபாக ஓட்டினாலும் ஒரு சிலவங்களால் பயமாக தான் இருக்குங்க. இல்லை, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு விஷயம் நடந்துச்சுங்க என் கண்ணு முன்னாடியே, சரி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பைக் விஷயம், ஹெல்மெட் போடலங்கிற விஷயம், அப்புறம் அந்த மிரர் போடலங்கிற விஷயம், நம்பர் பிளேட் இல்லைங்கிற விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியிற பிரச்சனை சரிங்களா. இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடியே போகிற பிரச்சனை. இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது இதையும் ஒரு ரூல்ஸ் தான், எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இதையும் பாருங்கள். இதை விட மோசமானது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை ஏகப்பட்ட செயின் ஸ்நாச்சிங்கு, வீட்டில் கொள்ளையடிக்கிறாங்க, பைக்கை ஆட்டையை போடுறாங்க, ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, கத்தியை வச்சுருக்கானுங்க, கையில் எதுக்கு அவனுங்களாம் டூல்ஸு சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னா அதை விட்டுட்டு இவனுங்க என்னமோ ஏன் மேலே தப்பு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா மிரர் போட்டிருக்கியா அப்படின்னு. டேய் யாரா நீங்கள்? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பிரச்சனை நீ வந்து கமெண்ட் செக்ஷனில் பேசினா அவன் மூளை எந்த அளவு ஒருத்தன் மாற்றிருக்கான் பார்த்தியா? அங்கே நிற்கிறீங்கடா நீங்கள். ஒருத்தங்க வீட்டிலே பாதுகாப்பு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாட்டு நடப்பு அப்படி கேவலமாக இருக்குன்னு இவனுங்க வந்து என் பைக்கில் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா யாரா நீங்கள்? நான் என்ன விஷயத்துக்காக ஒரு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே இவனுங்க வந்து என் பைக்கில் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சத்தியமாங்க இவங்களாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியல. நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது சின்னோண்டு ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியல. இவனுங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க வீட்டிலாம் நடந்துச்சுன்னா தெரியுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் அடுத்தவங்க நடக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது ஒரு சிலங்களாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கானே தெரியல. இவங்க மனுஷங்களானு தெரில. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது, கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் உணர்ச்சிங்கிறதே இருக்காதா? ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியலங்க. இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க.
ஒரு சில வீடியோஸ்லாம் கமெண்ட் செக்ஷன் பார்த்தா அவ்வளோ வன்மத்தை கக்குறானுங்க. யாரா நீங்கள், உங்களாம் பெத்தாங்களா இல்லை வேறு யானைக்கெல்லாம் கக்குச்சாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலே நமக்கு தேடி பிரச்சனை வரும்பாங்க. நான் வேறு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறேன். கண்டிப்பாக வருவானுங்க பிரச்சனைக்கு. ஊருக்குள்ளே அவ்வளோலாம் ஒன்றும் முன்னாடி இருந்தாங்க, இப்போ ஆளுங்களை யாரையும் காணோம். ஓகே கைஸ், அப்படியே ஒரு வீடியோ நான் போயிட்டு பைக்கை ஓனர்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது. அண்ட் ஓகேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டீஸ் நான் வரும் கைஸ். இன்ஸ்டாகிராம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அண்ட் ஓகே ஃபாமே, கடைசியாக ஒரு த்ராட்டிலோட இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். பையன் பாருங்க பார்க்கலாம். நல்ல பவர் இருக்குங்க. செகண்ட் கியர்லேயே 80 போயிடுச்சு. பவர்லாம் பக்காவாக இருக்குது எக்ஸாஸ்ட் மாற்றதுக்கப்புறம். சின்ன பசங்களோட பப்ளிக் ரியாக்ஷன் நல்லா இருக்குங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் ஓகே ஃபேமிலி, அடுத்த வருஷம் சந்திப்போம். ஸோ முன்னாடியே சொன்னது தான், உங்கள்கிட்ட எது வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க, சேஃபாக கொடுத்துருவேன் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து முடிச்சுட்டு. அண்ட் ஓகே ஃபேமிலி, அடுத்த வருஷம் சந்திப்போம். பாய் பாய்.